நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தனு, அம்மா நல்லா சுத்தம் பண்ணணும். என்ன குஷன்லாம் எடுத்து நல்லா தட்டி கிளீன் பண்ணணும். சரி, இப்பலாம் உன்னோட கவனம் எங்க இருக்குன்னே தெரியல. இங்க பாரு தனு, போன் ஏதாவது வந்ததா? என்னம்மா நீங்க காலையில இருந்து 5 தடவை இந்த கேள்வியை கேட்டுட்டீங்க. ஏதாவது முக்கியமான போனை எதிர்பார்க்கறீங்களா? நீ முதல்ல உன்னோட வேலையெல்லாம் முடி. எல்லா இடத்தையும் நல்லா சுத்தம் பண்ணணும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. இங்க பாரு, இத பாத்தியா? இதுல எவ்வளவு தூசி இருக்குன்னு பாரு. இதெல்லாம் ஏன் கண்ணுக்கு தான் தெரியுமா? எடுத்து நல்லா தொடச்சு வை சீக்கிரம். காலையில இருந்து இதை எத்தனை முறை நான் தொடச்சு வச்சிட்டேன் தெரியுமா? நான் ஊருக்கு போயிடுவேன்ல, அப்பதான் என்னோட அருமை என்னன்னு உங்களுக்கு புரியும். தனோ, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ இல்லனா இங்க வேலையே நடக்காதா? என்ன விஷயமா ராதிகா? அம்மா, ஏதோ கவலையா இருக்கியே? ஆஹா, இல்லம்மா, அது ஒரே யோசனையா இருக்கு. கௌரி வீட்ல இருந்து போனே வரலையே, அதான். அவங்களுக்கு நம்ம லக்ஷ்மியை பிடிச்சிருக்கா இல்லையா? சரி, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கு ராதிகா? அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல யாருமே அவசரப்பட்டு ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஒன்ன தவிர. இல்லம்மா, அது வந்து நான் அம்மா அம்மா போன். ஹலோ சம்பந்திமாவா? வணக்கம், நான் சாந்தி பேசுறேன். வணக்கம் சம்பந்தி அம்மா. அது வந்து நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, அது அவங்க பக்கத்துல இருந்து ஜெய்சீலன் சார் வீட்ல இருந்து ஃபோன் ஏதாவது இல்ல தகவல் ஏதாவது. உண்மையா சொல்லவா சம்பந்தி அம்மா? நானும் காலையில இருந்து அவங்களோட போனுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அவங்க ஏன் ஃபோன் பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதா தான் நடக்கும். நான் ஒரு வேலை பண்றேன், நானே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். நீங்க ஒண்ணும் டென்ஷன் ஆகாதீங்க. சரி, உங்களுக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுக்கறேன்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இதுல சிரமப்பட என்ன இருக்கு? உங்க மனசு இப்போ எந்த அளவுக்கு பாடுபடுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம கல்யாண விஷயத்துல எல்லாரும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறது சகஜம் தானே. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ண அடுத்த நிமிஷமே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரி சரி, அப்ப நான் போனை வச்சிடுறேன். வணக்கம். சரி, வணக்கங்க. என்ன யோசிக்கிறீங்கம்மா? அவங்க பக்கத்துல இருந்து போன் எதுவும் வரலையா? அதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது குறையா தெரிஞ்சிருக்குமோ? இல்லம்மா, அப்படி சொல்லாதீங்க. அவங்களுக்கு நம்ம லக்ஷ்மியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க நிச்சயமா ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க ஏற்கனவே லக்ஷ்மியை ரொம்ப பிடிச்சு போய் தான் இங்க வந்தாங்க. அதனால இப்ப அவங்க வேண்டாம்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லையே. பொதுவா யோசிக்கிறதுக்கு எல்லாரும் ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க. அதுவும் இது அவங்க பிள்ளையோட வாழ்க்கை பிரச்சனை இல்ல. அதுவும் சரிதான், எனக்கும் புரியுதானா. ஆனா மனசு அமைதியாக மாட்டேங்குது. அப்புறம் அம்மா, இது பாருங்க, அவங்க கிட்ட பதில் வர்றது முக்கியம் இல்ல, நம்ம லக்ஷ்மி கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. விஸ்வநாதா, லட்சுமி கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தது ஒரு விதத்துல நல்லதா போச்சுப்பா. சம்பந்திங்க 2 பேரும் அடிக்கடி போன்ல பேசிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது அவங்களுக்கு. 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. அதுவும் நம்ம ராதிகா அர்ச்சனாவுக்கு வரம் தேடுறதுல ஏற்பட்ட அனுபவத்தை இந்த வரம் தேடுறதுல பயன்படுத்திக்கலாம். நானும் இந்த கட்டத்தை எல்லாம் தாண்டி வந்தவ தானங்க. சரி, உங்களுக்கு ஜெயசீலன் சார் கிட்ட இருந்து ஏதாவது போன் வந்ததா? இல்ல. இல்ல, அவங்களோட போனுக்காக தான் இங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். இல்லனா ஒண்ணு பண்ணலாம், நாமளே அவங்களுக்கு போன் பண்ணி கேட்கலாமாங்க? அதெல்லாம் வேண்டாம் ராதிகா, இந்த மாதிரி விஷயங்கள் அவசரப்படுறது சரியில்லை. அவங்க நல்ல நிதானமா யோசிச்சு அவங்க முடிவை சொல்லுவாங்க. குழந்தைகளோட வாழ்க்கை பிரச்சனை, யாரும் உடனே சம்மதம் தெரிவிச்சிட மாட்டாங்க. ஆமா ராதிகா, நாம பொண்ணு வீட்டுக்காரங்க, நாம பொறுமையா இல்லைன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. அக்கா, நிச்சயமா போன் வரும், நீங்க கவலைப்படாம இருங்க.
போன் சத்தம் கேட்கிற வரைக்கும் ஆடாம அசையாம அப்படியே நின்றுட்டு இருக்க போறா. பெரியப்பா, இவரை பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன். ஃபாரின்ல கூட இந்த டிசைன்ஸ்லாம் நல்ல பிரபலமா. வெளிநாட்டு விஷயங்கள்லாம் வேறப்பா. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே பழைய ட்ரெடிஷனலை தான் விரும்புவாங்க. ஆனா பெரியப்பா, வணக்கம் தனசேகர் சார். வணக்கம். வாங்க மகான் சார், வாங்க. இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? ம், உங்களை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன், அதான் வந்தேன். இந்தாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்காக ஆர்டர் பண்ணி நான் வரவழைச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? என்ன நீங்க இப்படி கேக்குறீங்க? இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் ஆச்சா, மறக்க முடியுமா? ரொம்ப நன்றிங்க. ஆமா, இத்தனை வருஷம் நட்புல திடீர்னு நன்றிங்கிறீங்க. ஒவ்வொரு வருஷமும் இதை உங்களுக்காக நான் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்கறது வழக்கம் தானே. நான் எப்பவுமே மாறாம ஒரே மாதிரி தான் இருக்கேன். அப்புறம் ராஜசேகர், பிசினஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? எல்லாம் ஆண்டவனோட அருள். நீங்க உட்காருங்க. இல்ல 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 இல்ல, எல்லாரும் வேலையில ரொம்ப பிஸியா இருக்கீங்க. நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வாங்க. வந்தனா, இரு அதை என்கிட்ட கொடு கொடு. இதையெல்லாம் எதுக்கு செய்யற? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீ நல்ல ஓய்வு எடுத்துக்க வேண்டாமா? இதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்னம்மா நீங்க எல்லா வேலையும் நீங்க தானே பண்றீங்க. ஏதோ சின்ன வேலை தான் நான் பண்றேன், அதையும் செய்யவில்லைன்னா எப்படி? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. வந்தனா, இங்க பாரு, உன்னை பார்க்க யார் யார் வந்திருக்காங்கன்னு. கவ்யா, கீதாஞ்சலி, எப்படி இங்க வந்தீங்க? அதெல்லாம் விடு வந்தனா, நீ சொல்லு, உன்னோட உடம்பு இப்ப எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் வந்ததுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் பேச்ச கேட்டதுக்கு நன்றி. என்னது? என்னதா, ஆண்டி தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க வந்தனா மட்டும் தனியா உட்காந்து படிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் நீ காலேஜ்க்கு வர வரது இல்லையா, அதான் எங்களை உங்க வீட்டுக்கு வர சொல்லி சேர்ந்து படிங்கன்னு சொன்னாங்க. அத நாங்களும் உடனே வந்துட்டோம். ஓ, அதான் விஷயமா? நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்படி இல்லம்மா, உன்னால இப்பெல்லாம் காலேஜுக்கு போக முடியறது இல்ல. எல்லாரும் ஒன்னா உட்காந்து படிச்சா நல்லா இருக்குன்னு கூப்பிட்டேன். இந்த வந்தனா, நாங்க உனக்காக கிளாஸ் நோட்ஸ் கொண்டு வந்தோம். பரவாயில்லையே. தேங்க்யூ. பாத்தியா வந்தனா, யாராவது படிக்க ஆசைப்பட்டாங்கன்னா கடவுள் அவங்களுக்கு தானா வழியையும் காட்டுவான். பாரு, உன்னுடைய மாமியார் தானா முன் வந்து எல்லா உதவியும் உனக்கு செஞ்சிட்டா. சரிம்மா, நீங்களாம் உட்காந்து படிச்சிட்டு இருங்க, இப்ப வந்துடுறேன். போங்க. அம்மா அம்மா, உங்களுக்கு போன் வந்திருக்கு. ஜெயசீலன் சார் வீட்ல இருந்து. அட, அம்மா போன் வந்திருக்கு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். அம்மாடி வந்தனா, நீங்க எல்லாம் படிங்க. உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுத்து அனுப்புறேன். சரி சரி. வாதனா, சீக்கிரமா வா. சரி பாட்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாயந்தரம் ஆயிடுச்சு, இன்னும் போன் வரல பாருங்க. நீ டென்ஷன் ஆகாத. இப்படியே யோசிச்சேன்னா ஒவ்வொரு நிமிஷமும் கழியறது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்ப நீங்க அப்படியே எங்க அம்மா மாதிரி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த அம்மாக்களே இப்படித்தாமா. என்ன புரியாத ஒரு பயம் மனசுக்குள்ள வந்துடும். நந்தினி கல்யாணம் பேசும்போது என் நிலைமை என்னாச்சு தெரியும்ல? தோட்டத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுவேன். அர்ச்சனா, நீ சீக்கிரம் போய் டீ போடுமா. எல்லாரும் ஆபீஸ்ல இருந்து வர நேரம் ஆயிடுச்சு. சரி. ஹலோ, யாரு போன்ல? அப்படியா? அவங்க ஃபோன் பண்ணாங்களா? அப்படியா? சரி சரி. என்ன? வாழ்த்துக்கள் அம்மா, அவங்க சம்மதிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள் சாந்தி. ரொம்ப சந்தோஷமா இருக்கா?
இப்பதான் அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணாங்களாம். அவங்களுக்கு லக்ஷ்மியை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அம்மா கிட்ட சொன்னாங்க. பாத்தியா? அது மட்டும் இல்லம்மா, இந்த வீட்டு சம்பந்தம் கிடைக்கிறது அவங்களுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பாத்தீங்களா, சரின்னு சொல்லிட்டாங்க. தேவையில்லாம நம்ம எல்லாரும் கவலைப்பட்டோம். நம்ம லட்சுமிய பார்த்து யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஃபோன் பண்றதுக்கு அவங்க ரொம்ப நேரம் பண்ணிட்டாங்கல்ல, அந்த ஆண்டவனோட அருளால எல்லாம் நல்லபடியாவே நடக்குது. நான் போய் எல்லாருக்கும் ஸ்வீட் கொண்டு வரேன். நான் போய் கொண்டு வரேன் பெரியம்மா. சரி. போமா. ஹலோ, உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சம்பந்தியம்மா. சம்மந்தி மாவா, உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கும் அண்ணனுக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. லக்ஷ்மிக்காக இவ்ளோ நல்ல வரனை பார்த்து கொடுத்துருக்கீங்களே. நாங்க என்ன பண்ணிட்டோம் சம்பந்தி? உங்க குடும்பம் அவ்வளவு பிரபலமானது. அது மட்டும் இல்ல, நம்ம லக்ஷ்மி ரொம்ப சமத்து பொண்ணாச்சே. அவளை பார்த்ததும் எல்லாரும் சம்மதம்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு சொல்லுங்க. அவங்க இந்த வரன்ல உங்களுக்கு சம்மதமான கேட்க சொன்னாங்க. நான் இது வரைக்கும் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லல. நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க. என்ன சம்மந்திமா, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பெரியவரும் கார்த்திகோட அப்பாவும் வீட்ல தான் இருக்காங்க. ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாங்க. நீங்க ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, நான் இப்பவே கேட்டு சொல்லிடுறேன். சரி, நான் லைன்லயே இருக்கேன். அது வந்து அர்ச்சனாவோட அம்மா லைன்ல இருக்காங்க. அவங்க நம்ம விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்களா? இந்த கல்யாணத்துல நமக்கு சம்மதமா இல்லையான்னு கேட்க சொல்லிருக்காங்க. சம்மதம் தாமா, வேற என்ன சொல்லுவ? சரி, இப்பவே சொல்லிடுறேன். அம்மா, ஒரு வாட்டி லக்ஷ்மி கிட்ட பேசிட்டு. எல்லாம் எனக்கு தெரியும். சம்மந்திமா, சொல்லுங்க. அவங்க கிட்ட சொல்லிடுங்க, எங்களுக்கு இந்த கல்யாணத்துல பரிபூர்ண சம்மதம். சரி சம்பந்தியம்மா, நான் இப்பவே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கும் எங்க சார்பா வாழ்த்துக்கள் சம்மந்திமா. நான் போனை வச்சிடுறேன். ரொம்ப நன்றி. இப்ப சந்தோஷமா? என்னங்க, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். லக்ஷ்மிக்கு சம்மந்தம் பேசி முடிச்சாச்சு. இப்பதான் எல்லார்கிட்டயும் ஃபோன் பண்ணி பேசினேன். 2 குடும்பத்துக்காரங்களும் பரிபூர்ண சம்மதம்னு சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள் முதல்ல உனக்கு தான். எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க. ஆமாமா, உங்க எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இவ்வளவு சீக்கிரம் 2 குடும்பத்துக்காரங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. நல்ல விஷயம்னா அப்படிதான்ப்பா. 2 குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளவு நல்லவங்களாச்சே. இதுல ஏன் மருமக ராதிகா தான் 24 மணி நேரமும் அத பத்தியே நினைச்சிட்டு இருந்தா. அம்மா, அதையெல்லாம் விடுங்கம்மா. யோசிச்சு பாருங்க, அர்ச்சனாவோட மாமியார் வீட்ல இப்ப எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. அங்க எல்லாரும் அர்ச்சனா கையால ஸ்வீட்டை வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வீடே திருவிழா மாதிரி இருக்கும். இது அர்ச்சனாவுக்கு சம்பந்தம் முடிச்சப்போ எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டோமோ அதே மாதிரி இருக்கு. கடவுளே, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என் வேண்டுதலை நிறைவேத்திட்டேன். லக்ஷ்மிக்கு நல்ல இடத்துல சம்மதத்தை முடிச்சு கொடுத்துட்டேன். பாட்டி, இனிமே பாருங்க, அர்ச்சனா அக்காவோட மாமியார் அவங்கள தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆட போறாங்க. ஏன்னா அவங்க பொண்ணுக்கு அர்ச்சனா அக்கா பிறந்த வீட்டுல இருந்தானே நல்ல மாப்பிள்ளை தேடி கொடுத்திருக்காங்க. சும்மாரு, ரொம்ப பேசாத. இங்க பாரு, எல்லா காரியத்தையும் முடிக்கிறது இவர்தான். நான் என்ன பண்ணிட்டேன்? அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவ மாமியார் அவளை தலையில தூக்கி வச்சுதான் ஆடிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இந்த நல்ல விஷயத்தை என் கையால நடத்தி வச்சிருக்க. நம்ம லக்ஷ்மி என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். ஸ்வீட் சாப்பிடறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரியா சொன்னீங்க. இவ்வளவு சீக்கிரம் எல்லாமே முடியும் நானும் எதிர்பார்க்கல. பேச்சுவார்த்தை தான் ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள பாருங்க.
ஆண்டவன் அருளால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி. இந்தாங்க. வந்துட்டியா? எப்பல இருந்து உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? இந்தா முதல்ல ஸ்வீட் சாப்பிடு. முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் லக்ஷ்மி. என்ன நடந்ததுன்னு யாராவது என்கிட்ட சொல்லுங்களேன். லக்ஷ்மி, உன்னோட கல்யாணம் முடிவாயிடுச்சு. இப்பதான் உங்க வீட்ல இருந்து போன் வந்தது. உன்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாம். எங்களுக்கும் சூரஜ பிடிச்சிருக்கு. நம்ம வீட்டு சார்பா நம்மளும் சரின்னு சொல்லியாச்சு. உனக்கு இப்ப கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு லக்ஷ்மி. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். அட நம்ம பொண்ணு இவ்வளவு சீக்கிரமா பெருசா வளர்ந்துட்டான்றத நம்பவே முடியல. நான் இப்ப வந்துடுறேன். சரி. சின்ன பொண்ணா என் மடியில உட்காந்துருப்பா. இப்ப இவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துட்டா. சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லக்ஷ்மி, லக்ஷ்மி நில்லுமா. எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. ஆனா ஒரு வார்த்தை கூட யாரும் கேட்கல. லக்ஷ்மி, என்னை பத்தி யாருக்கும் கவலை இல்ல. நேரா வந்து உனக்கு கல்யாணம் நிச்சயமாச்சுன்னு சொல்றாங்க. லக்ஷ்மி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இது பாரு. அண்ணி, என்ன கொஞ்சம் தனியா விட்டுருங்க. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு தடவை ரிக்வெஸ்ட் தானே பண்ணேன். என்னோட கல்யாணமும் அண்ணாக்கு நடந்த மாதிரி அக்காது மாதிரி நடக்கும்னு நினைச்சேன். என் வருங்கால கணவரை நான் முன்னாடியே சந்திப்பேன்னு நினைச்சேன். அதுக்காக உங்ககிட்ட நான் அனுமதியை கேட்டேன். அதுக்கு நீங்க பதிலே சொல்லல. ஆனா கடைசியில இப்படி. லக்ஷ்மி, நான் உன்கிட்ட எல்லாம் சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா அவசரத்துல என்னால எதுவும் சொல்ல முடியல. இது ஒண்ணு அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே. ஒரு தடவை நான் அவரை சந்திக்க கூடாதா? சந்திக்க கூடாது.